நாராயண நாராயண நமகே நாராயண நமகே. வணக்கம் பாஸ். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் பாஸ், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரி, நீங்க நல்லா இருக்குங்கிறத பிறர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் இருந்த ஆளுகிட்டலாம் போய் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. யோ, அந்த இருப்பு இல்லையா, உன் வாழ்க்கையின் இருப்பு எப்படி இருக்கு? அது ஆண்டவ முன்னத்தில் நல்லா இருக்கு. அம்பாளுடைய கிருபையில், கருப்பருடைய கிருபையில் எந்த குறையும் இல்லை. இனிமேல் குறையும் வந்துவிடக் கூடாது. அப்படியே இருக்கட்டும், சகல சௌபாக்கியம் கிட்டட்டும். ஆக இருப்பினும் கூட தம்பி யாரு? அண்ணன் யாரு? யாருக்கு யார் அண்ணே? யாருக்கு யார் தம்பி? என்ன போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தோம்னா தம்பின்னு சொல்லதான் வழக்கம். என்னைய மாதிரி சின்ன ஆளுங்க உங்க மாதிரி பெரிய ஆளுங்க பார்த்தா அண்ணன் கூப்பிடுறதா வழக்கம். ஐயா, இந்த உலகத்துல தம்பிக்கு தானே பெருமை இருக்கு. யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன், அண்ணனுக்கு தான் பெருமை. எந்த வகையில அண்ணனுக்கு பெருமை? நீங்க எந்த வகையில தம்பிக்கு பெருமைங்கிறீங்க? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு தாயா வலிமையும் பெருமையும் உண்டு. முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி. அப்ப தம்பிக்கு தான் வலிமையும் பெருமையும் உண்டுன்னு சொல்றதுக்காக தான் தம்பின்னு சொன்னேன். இவ்வளவு படிச்ச மனுஷனா இருக்கியே, இந்த விஷயம் தெரியாம போச்சு உங்களுக்கு. எந்த விஷயம்? எந்த மாட்டுக்கு பின்னாடி குண்டியில கொம்பு முளைச்சிருக்கு? நாராயணா, யோ பின்னால அதுக்கு பின்னால இல்லையா, முதல் அடுத்து பிறகு. ஓ, பிறக்கும் போதே காது காதுங்கிறது, அதுக்கப்புறம் தான் முளைக்குது கொம்பு. அதனால கொம்புக்கு வலிமை இருக்கனால தம்பிக்கு பெருமைன்னு சொல்றேன். நான் சொல்றேன் தம்பிக்கு இல்ல அண்ணனுக்கு தான் பெருமை. எங்க சொல்லு பாப்போம். ஒத்த வார்த்தையில முடிச்சு முடியும். எங்க முடி? முழு முதற் கடவுள் யாரு? விநாயக பெருமான். விநாயக பெருமான். அவருக்கு தம்பி முருக பெருமான். இதுல மூத்தது யாரு? விநாயகன். சின்னவர் யாரு? முருகன். ரெண்டு பேரும் பழத்துக்காக ஒரு சண்டை வந்துச்சு. ஆமா வந்துச்சு. ஊரை சுத்தரும் உலக சுத்தரும் ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்களே. சரி, அப்ப உலகமெல்லாம் சுத்திட்டு வந்த முருகனுக்கு பழம் கிடைச்சதா? கிடைக்கல. ஆனா உட்கார்ந்த இடத்துல ஆத்தால எப்படி சுத்தி பழத்தை வாங்கினது யாரு? அது விநாயக பெருமான் வாங்கினாரு. அப்ப யாரு புத்திசாலி? ஓ அப்பா, அண்ணன் தான் புத்திசாலிங்கிறீங்களா? அண்ணனுக்கு தான் பெருமை. அண்ணனா தம்பி அவசரமான உலகத்துல இந்த உலகத்துக்கு இந்த தம்பி வர காரணம்? நான் வர்றது இருக்கட்டும், நீங்க எதுக்கு வந்து? அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, சோஸ்திர பிரிய சூர்யா, கனி பிரிய கந்தா, கரகர பிரிய சுந்தரம்பா, போஜன பிரிய குண்டோதரா, கலக பிரிய நாரத மகரிஷி நான். ஆஹா, நீங்க தானா? அது நானே தான். என்ன பேர் சொன்னீங்க? நாரத மகரிஷின்னு சொன்னேன். இந்த அரிசி இப்ப எங்க கிடைக்குது? யோ இல்ல, சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, அப்பச்சி அரிசி கூட வந்துருச்சு. சரி, இந்த மக அரிசின்னு ஒரு அரிசியா இருக்கு. நாராயணா நாராயணா, அது அரிசி அல்ல, ருசி. அங்கதான் கவனிக்கணும். சரி சரி சரி, புரிஞ்சிருச்சுல. அதான் காது கொடுத்து கேட்கணும்னு சொல்றேன். தெரியும் தெரியும், ரிஷி. ஆமா, சரத்குமார் படம் தானே. நாராயணா யாயோ, அத சொல்லவில்லையா? என் பெயரோ நாரத மகரிஷி. நாரதன். அப்படி சொல்லுங்க, அப்படி சொன்னா தானே தெரியும். நாரதரா? ஆமா. எந்த நாரதர்? உனக்கு எத்தனை நாரதர் தெரியும்? ஒருத்தரும் தெரியாது. இந்த புராணங்களில் வரக்கூடிய 18 புராணத்தில் வரக்கூடிய நாரத மகரிஷி அவனே நாரதன் நானே. இந்த கதைகள்லாம் அதேதான், புராணங்கள்ல அதேதான். நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? எங்க கிழவி உங்களை பத்தி நிறைய சொல்லுவா. ஓ, என்ன சொன்னா? அப்படி அது புராணம் படிச்சுக்கிட்டே இருக்கனால. சரி, உங்களை பத்தி நிறைய விஷயம். அப்படி என்ன சொன்னா? கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்ட? அந்த மேட்ரு. எந்த மேட்ரு? எனக்கு புரியும், சொன்னா தானே தெரியும். இந்த இரணிய முண்டாட்டி லீலாவதி அந்த அடிக்கிறாப்ல டப்புன்னு. இரணிய முண்டாட்டின்னா அப்புறம் அவ பேரு லீலாவதி நான் சொன்னேன். ரைட் ரைட். அப்ப அந்த மேட்ரு உண்மைதான். உண்மைதான். சரி சரி. இந்த பிள்ளை மாசமா இருந்துச்சா? உண்மைதான் இருந்துச்சுல. விசாரணை இல்லாம ஒத்துக்கிறாப்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓ, மாசமா இருந்துச்சான்னு கேட்டேன். ஆமாங்கிறேன். கண்ணால கண்டனா இல்லையா, நான் ஆமான்னு சொல்லாம இப்ப என்ன சொல்ல முடியும்? இப்ப மாசமா இருக்கும்போது அந்த பிள்ளை புருஷன் இரணின்னு சொல்லியிருக்கான். என்ன சொன்ன? அடியே, நீ இப்ப வகுத்து பிள்ளைக்காரியா இருக்க. சரி, நான் இப்ப காட்டுக்கு தவம் செய்ய போறேன். ஓஹோ. போயிட்டு எப்போ ரிட்டர்ன் வருவேன்னு தெரியாது, சொல்ல முடியாது. அதனால நீ என்ன பண்றன்னா கதவை அடைச்சுக்க. சரி. கண்ட நாய் எல்லாம் வரும். யோ, அவன் முன்னாடிட்டு அவன் சொல்லியிருக்கான் தலைவா, நான் என்ன செய்வேன்? சரி சொல்லி வா. கண்ட நாய் எல்லாம் வரும், கதவை அடைச்சுக்கிடின்னு சொல்லுவோம். அவளும் சரி மாமா, நான் கதவை சாத்திக்கிறேன், எந்த நாயும் வந்தாலும் விட மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, அந்த நேரம் தான் நீங்க போயிருக்கீங்க. யோ, எனக்கு முன்னால இந்திர போயிட்டேன். அந்த நாய் போயிருச்சு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப உங்களுக்கு அந்த பேர் வர அவனுக்கு தவறு. அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கான். சரி. அப்ப போய் இவர் நீங்க போயிருக்கீங்க. அப்பதான் ஏன்டா அடுத்த முன்னாடி கையை பிடிச்சிருக்க முட்டாப்பல பிஞ்சு பிஞ்சு போட அப்படின்னு அவனை விரட்டி விட்டு நீங்க அந்த பிள்ளையை தள்ளிட்டு வந்து கூட்டிட்டு வந்து அதான் கூட்டி வந்து அங்கனக்குள்ள குருந்தூர்ல வீடு கட்டிருக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அங்கனக்குள்ள பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கிட்ட ஒரு சின்ன ஒரு 10 குடிசையை போட்டு சரி அந்த பிள்ளை உள்ளே வச்சு செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. செஞ்சது உண்மைதானா? இல்லையாது. வெரி குட். திரும்பாவூர்
கண்ணன் நாகராஜ் அன்னார் அவர்கள் ரூபாய் 501 நன்கொடையாக வழங்கி நன்றி பெருமைப்படுத்திருக்கார்கள். அவருக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. அப்போ சத்தம் போட்டு எங்கள் ரூம்பு கிடைக்கலைங்க, அங்கே அந்த பெட்ரோல் பங்கிட்ட ஒரு 10 குடிசையை போட்டு அந்த பிள்ளைய உள்ள வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்ன உபதேசம் செய்யும்போது அந்த பிள்ளை அசதி கொடுத்து அப்படி தூங்கிருச்சுல. சரி, தூங்கும்போது அந்த பிள்ளை தொப்புல கொண்டு வாய வச்சிருக்கையா பெரிய மனுஷன் செய்கிற வேலையா அவன் என்கிட்ட அழுகுறாயா. என்ன சொல்லிட்டு அழுகுறேன்? நாரதரைய முண்டாடி தொப்புல நக்கிவிட்டான். அது என்னையா பழக்கம் கண்ட பக்கம் வச்சுக்கிட்டு. சரி, நான் தான் கேட்குறேன், அப்படி நக்கணும்னு முடிவு பண்ணாலும் தொப்புல நக்கிறது வேற எங்க? சரி, கொஞ்சம் தள்ளி கூட சேர்த்தா ரைட்டு. அந்த பிள்ளைங்க நீங்களும் வந்துருக்கலாம். என்ன கூறுமா? அது என்ன பழக்க வழக்கம்? பாடு. நாராயணா நாராயண உங்க கிளவி சொல்லியிருக்கா. சொன்னதெல்லாம் மொட்டை மொட்டையா சொல்லியிருக்காளையா. காரணம், இரணிய மனைவி லீலாவதி இரணியன் தவம் செய்ய போனது உண்மைதான். அவ கர்ப்பமா இருந்தது உண்மைதான். இந்திரன் போய் அவளை கையை பிடிச்சிருந்தது உண்மைதான். அதை நான் தட்டி கேட்டு அவனை விரட்டி விட்டது உண்மைதான். ஆனால் அவ தூங்கிக்கிட்டு இருந்தா. தூங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது தொப்புள்ள கொண்டே வாய் வச்சோம்னு சொன்னியா இல்லையா? தொப்புள்ள வைக்கல, தொப்புளுக்கு அருகாமல் வைத்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொன்ன உடனே உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை இந்த தாய்க்கு சேய்க்கு எங்க இருந்து உறவு நீடிக்கும் தெரியுமா? தொப்புள் கொடி. அதனாலதான் உள்ள இருக்க குழந்தைக்கு நான் சொல்ற மந்திரம் போகட்டுமேனு தொப்புளுக்கு அருகாமல் வைத்து மந்திரத்தை சொன்னேன். அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய குழந்தை என்று உள்வாங்கி பிறந்தது. பிறந்த உடனே இரணியம் போயிட்டு வந்தா, இந்த உலகத்துல கடவுள் நான் தான், என் பேரைத்தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, இல்லை என்னுடைய கடவுள் திருமால் இருக்கின்றார். எங்கடா இருக்கான் உன் திருமால்? எங்க காமின்னு சொல்ற. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். தூணை பிளந்து கொண்டு நரசிங்க அவதாரம் எடுத்து இரணியனை வீட்டுக்குள்ளும் இல்லாமல், வெளியிலும் இல்லாமல், இரவிலும் இல்லாமல், பகலிலும் இல்லாமல், மேலே ஆகாயத்திலும் இல்லாமல், பூமியிலும் இல்லாமல், நடுவாசற் படியில வைத்து குடல உருவி மாலையா போட்டானே, அப்பேற்பட்ட அசுரன் அழிவதற்கு காரணமாக இருந்தவன் நான். நல்ல விஷயம் தான் செஞ்சிருக்கீங்க. நல்ல வேலை. அப்ப நீங்க எதுல வேணா வாய் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யோ, நல்லது தானே, தப்பு கிடையாது. நல்லதுல வாய் வைக்கணும். சரி, நான் கேட்கிறேன், வந்து விட்டுனராச்சே. ஆமா, என்னை ஒரு வார்த்தை நீ யாருப்பான்னு கேட்டீங்களா? எங்க கேட்க விட்டு தொலைஞ்ச வந்ததுல இருந்தா எதையோ ஒண்ணு ஏட்டிக்கு முடியா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், உங்க பேரு? என் பேரா? என் பேரு வீரத்தேவன். யாரு வச்சது? எங்க அப்பா. எதுல வச்சாரு? முத்தூட்டு பைனான்ஸ்ல. என்ன அடகு கொண்டே வச்சாரு? அப்புறம் என்ன எதுல வச்சாரு? எதன் மூலமாக வைத்தாரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். கோயில்ல கொண்டு என் காதுல சொன்னாரு. எப்படி? வீரத்தேவன் வீரத்தேவன் வீரத்தேவன். ஓஹோ, பேர் வச்சாச்சு. உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்லை பிறந்தவனா? பிறப்பா பொறப்பா? பிறப்பு தான். பிறப்புனா என்ன, பொறப்புனா என்ன? பிறப்புனா பிள்ளையா பிறக்கிறது. சரி, பிறப்புனா கூட பிறந்த பிறப்பு. ஏன்னா இந்த பிறப்புக்கும் பிறப்புக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. பிறப்பு என்பது தாயினுடைய அபான வாசல் இருந்து பிறப்பதுக்கு பேரு பிறப்பு. பிறப்புங்கிறது அண்ணே, தம்பி, அக்கா, தங்கச்சி, கூட பிறந்த பிறப்பு அப்படின்னு. அப்ப பிறப்பு என்பது வேறு, பிறப்பு என்பது வேறு. நீங்கள் பிறந்தது உங்க அப்பாவுக்கா அம்மாவுக்கா? லூஸ் மாதிரி பேசக்கூடாது. யோ, நான் கேட்டேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. கேள்வி கேட்டேன், நான் பதில் சொன்னேன். நான் கேள்வி கேட்டேன்னா நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? ரெண்டு பேருக்கு தாங்க. அது எப்படி? அம்மா வயித்துல 5 மாசம் அப்பா வயித்துல 5 மாசம் இருந்தியா? அப்படி அல்ல, வேற எப்படி? ரெண்டு பேருக்குன்னா பெத்தது வந்து எங்க அம்மா. ஓ, பெத்தது உங்க அம்மா, பிறந்தது வந்து எங்க அப்பாவுக்கு. அப்படி சொல்லணும்ல. பெத்தது உங்க அம்மா, ஆமா, பிறந்தது அப்பாவுக்கு. அப்படி உங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு உங்க அம்மா பெத்தாங்க? விளங்கும்டா. இல்லப்பா, நம்ம பெத்தது உங்க அம்மான்னு சொல்றீங்களே, இதை போய் சொல்ல முடியுமா ஐயா? அப்புறம் எப்படி நீங்க பிறந்தீங்க? சொல்ல முடியாத ஆளு நீங்க பிறந்து வரலாமா? பஸ் அதெல்லாம் அர்த்தம். அவர் என்ன செஞ்சாருன்னா, இல்லங்க அவர் என்ன செஞ்சாருன்னு இருக்க சொல்றேன், யோசிச்சு சொல்லுங்க. அதாவது எங்க அப்பாவுடைய அந்த இது இருக்குல்ல, எது இந்த வர்றையா? சரி சரி சொல்லுங்க. எதையாவது சொல்லி தொலைச்சு கேட்க நம்ம ஐயா. எங்க அப்பாவுடைய உழைப்பால் எங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நான் பிறந்தேன். அப்படி சொல்லு. இப்ப புரிஞ்சு வச்சுல, உங்க அப்பாவுடைய உழைப்பால் உங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நீங்க பிறந்தோம்னு சொல்றீங்கல்ல, அப்படி உங்க அப்பா என்ன உழைப்பு உழைச்சாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க பிறக்கிறது காரணம் சொல்லாம விட மாட்டேயாத. என்னங்க, உங்க அப்பா உழைச்சாருன்னா 100 நாள் வேலைக்கு போனாரா? விறகு வெட்டினாரா? நாத்து பறிச்சாரா? இல்ல வரப்பு வெட்டினாரா? இல்ல நடவு நட்டாரா? நெத்தி வேர்வை நிலத்துல சிந்துற மாதிரி உழைக்கணுமா இல்லையா? அப்ப அது என்ன உழைப்புன்னு கேக்குறேன். 100 நாள் வேலைக்கு போனா புள்ள இருக்குமாயா? இல்லங்க, உழைப்பு ஒரு நாள் பார்த்தாலும் உருப்படியா பார்க்கணும்யா.
அப்படி என்ன உருப்படி அது? அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து இது கொஞ்சம் இருக்கிற தாய்மார்கள் 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இல்லைங்க, அவங்களை விரட்டி விடுறதுக்கு ஏற்பட அதுக்கு நீங்க விவரம் சொல்லணுமா இல்லையா? ஆமா ஐயா சொல்லணும்ல. சொல்றேன், அந்த கோழியெல்லாம் வந்துருச்சியா? ஆமா, கோயிலுக்கு போகுது. சொல்றேன். அதாவது அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஓ, கல்யாணம் பண்ணதுனால நீங்க பிறந்தம்னு சொல்றீங்க. அதுதான் கல்யாணம் யார் பண்ணிக்கிட்டது? எங்க ஆத்தால அப்பனா. ஆத்தால அப்பன் தானே. கல்யாணம்னா என்ன கட்டுனா அது கல்யாணம் ஆகும்? முதல்ல வாங்கின கடனை கட்டணும், அது அப்புறம் கட்டிக்கணுமோ. உங்க அம்மாவுடைய அங்கங்கள்ல தாலி கட்டணும். யாரு கட்டினது? உங்க அப்பா. உங்க அப்பா உங்க அம்மா எந்த இடத்துல கட்டினாரு? கோயில்ல. கோயில் தலையில கொண்டு கட்டினாரு. கோயில்ல வச்சு நாத்தா கழுத்துல கட்டினாரு. உங்க அப்பா உங்க அம்மாவுடைய கழுத்துல கட்டினாரு. ஆமா. நீ எங்க பிறந்த? நான் வயித்துல. கழுத்துல கட்டாலும் தாலியை கட்டினாரு. நீ கழுத்துல தானே பிறக்கணும். நீ யாரை கட்டிட்டு வயிற்றுக்கு போன? தாலியை கழுத்துல கட்டினாரு. நீ யாரை கட்டிக்கிட்டே வயிற்றுக்கு போன? இப்படி கேட்ட கழுத்துல கட்டின கயிறுக்கு வயிற்றுல சுமக்கிற குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஹலோ பாஸ், கழுத்துல கட்டணம் இருக்கா? வாயில செய்ய முடியாது. வேற அந்த டிபார்ட்மெண்ட் வேற. எனக்கு வேற என்ன புரியலைங்க. கல்யாணம் பண்ண உடனே புள்ள பிறக்காதே. வேற அன்னைக்கு ராத்திரி ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? முதல் இரவு. ஓஹோ, இந்த பூலோகத்துல ஒரு முக்கியமானது. பரவாயில்லையே, முதல் இரவுன்னு ஒண்ணு. அது நடந்தா தான் இன்னைக்கு வந்துச்சுன்னா முதல் இரவு, விடிஞ்சிருச்சுன்னா இது மறு இரவு. இப்ப நான் அதாவது இன்றைக்கு வந்தா முதல் இரவு, நாளைக்கு வந்தா மறு இரவு. இரவும் பகலும் வந்து போய்கிட்டு இருக்கோம். இரவும் பகலும் வந்ததுக்கு நீ பிறந்ததுக்கு என்ன சம்பந்தம்? அது என்ன முதல் ராத்திரி வந்துட்டா? நீ சாமியார்னா இது கூடவே தெரியாது? இல்லை, தெரியாம தான் கேட்குறையா, எனக்கு புரியலையே. முதல் இரவுல அந்த வர எப்படி சொல்லி தொலைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள விட்டு அடைச்சிருவாங்க. சரி. அடைச்சதுக்கப்புறம் வந்து பால் கொடுக்கும் அந்த அம்மா. சரி. இவர் வந்து பழம் கொடுப்பாரு. ஓஹோ. பாலும் பழம் சாப்பிட்டுட்டு விளக்கு அணைச்சிருவாங்க. சரி. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சினிமாவிலையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர்றேன்னா, பாலும் பழத்தையும் சாப்பிட்டா ஒரு குழந்தை பிறந்துரும். பாலும் பழம் சாப்பிட்டா வகுத்தால தாயா போகும். அப்புறம் எப்படி நீ வந்த? உங்க அம்மா பாலை கொடுத்தாங்க, உங்க அப்பா பழத்தை கொடுத்தாங்க. பாலும் பழமும் பரிமாறுறதுக்கு நீ வந்ததுக்கு சம்பந்தம் என்ன? இனி வேற வழி இல்லை, ஒரே விஷயமா அடிச்சிட வேண்டியது. சரி, சொல்லிருங்க. உங்கள்கிட்ட செல்லு இருக்கா? என்கிட்ட ஏதுங்க அதெல்லாம்? நானோ காற்றாக விழாவோ. ஹலோ, நாரதர்கிட்ட செல்லு இல்லை, ரவி பிரசாத்திட்ட செல்லு. அது ஒரு மூலையில கிடக்க விடுங்க. கரெக்டாக அதில் ஒரு 2 படம் ஏற்றி விடுறேன். என்ன படம்? ஒரு ஃபாரினர்ஸ் ஒன்று உங்களை மாதிரியே நிற்கிற அடையா. ஏத்துறது பிடிக்கலன்னா நீங்களே உள்ள சரி கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். எப்பா வேணாம். அப்புறம் ஆளும் சோ என்ற குரல் கேட்டது. யார் அந்த பெண்மகள்? அப்புறம் போட்டு ஓத்திரியம் பண்ணாக்கா. முதல்ல எனக்கு சந்தேகமியா, யார் அந்த பெண்மகள்? நீ சாமியாரா இல்ல செக்ஸ் சாமியாரா? நாராயணா. பெண் குரல் கேட்டது 2 இருக்கு. 2ல ஒன்னு யாரு? ஒன்னு வந்து என் தங்கச்சி. ஓ, தங்கை வள்ளி. ஆமா, தங்கை வள்ளி. இன்னொன்று அது என் ஆளு. அப்ப வள்ளியும் குள்ளியும் உள்ளே இருக்காங்க. ஆமா. நீங்க வெளிக்காவல இருக்கீங்க, அவங்க உள்காவல இருக்காங்க. அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளை நான் சந்திக்கலாமா? ஏன் ஆள் தான் உங்களுடைய ஆளா? நான் சந்திக்கலாமா? வாழ்த்துக்கள் கூறலாமா? நல்லா கூப்பிட்ட உடனே வந்துரும்ல? வந்துரும். எங்க அழைத்து பாருங்க பார்க்கலாம். ஆடு